ஹே அவங்க ஆக்சுவலி நம்ம சின்னோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மை டாப்சிக் பை பார்ட் 5. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் நீ வந்து இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். வாங்கிக்கிட்ட வாங்கினுமே கண்டிப்பாக நீ ஜெயிச்சினா ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 5. ஸோ வாயினுமே நேராக வீட்டுக்கு போகிறா. ஸோ வீட்டுக்கு போனது ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே தேங் வந்துட்டான். ஸோ இங்கே ஃபுட்பால் மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜிம்முனும் அப்படியே பறக்க பறக்க பார்க்குறான். வாயின் வந்துட்டாளா அப்படின்னு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குறான். ஆனால் எங்கே பார்த்தாலும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கங்கு தான் கையில் வச்சுட்டு அவனோட போர்டை வச்சுட்டு ஜிம்முன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவனுக்கா ஐயோ இந்த பைத்தெல்லாம் இருக்குது, எங்கே வாயன் அப்படின்னு அவனோட கேம்லேயே அவன் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வாயினங்க தான் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். இது ஜங்குக்கு வர ஆனால் என்னென்னா நீங்கள் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. டே அதெல்லாம் இல்லைடா, வாயின் வந்தாலும் என்ன, வாயனக்கெல்லாம் வரல. இது இங்கே பாருங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க கங். அவங்கள பார்த்து ஹாப்பியாக ஆடுங்க. அவளை பார்த்து இரிட்டேட் தான் ஆகும். ஹாப்பி எங்கே ஆகுறது? அப்போ உங்களுக்கு வாயனை பார்த்தது ஹாப்பி ஆகுமா? அவங்கள பார்த்தா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ அவங்கள உங்கள் லவ்வர் அப்படின்னு அவன் ஒரு கொஷின் கேட்குறான். ஜிம்முனுக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. அப்படியே ஜங்குக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சின்ன பையன் மாதிரி பேசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாட போகிறான். பட் சுத்தமாக சொதப்பிடுச்சு. அதனால் சுத்தமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. வாயினங்கன்னு கண்டு வாயினை மட்டும்தான் தேடுதே தவிர்த்து அந்த கேமில் அவனோட கான்சன்ட்ரேட் இல்லாதனால டீம் மொத்தமாக தோத்துருச்சு. ஜிம்முனுக்கு அவ்வளோ கோவம் வருது வாயின் மேலே. சரி காலாவது பண்ணியிருக்காளா அப்படின்னு அப்படியே மொபைல் எடுத்து பார்த்தா ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. அவ்வளோ கோவம் வருது. அப்படியே வீட்டுக்கே போயிடலாம், வாயின் வீட்டுக்கு போய் என்னடி பண்ணி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு கேட்கலான்ற அளவுக்கு வெறி வருது. இருந்தாலும் நாளைக்கு காலேஜுக்கு வருவில்ல, நான் வச்சுக்கிறேன். மேட்ச்சுக்கு நீ எவ்வளோ தூரம் படித்து சொன்னேன், வந்தியாடி? இந்த ஒரு மெசேஜ் நான் வர முடியாதுடா அப்படின்னு சொல்லியிருந்தாவது நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன். கரும்போ எத்தனை வாட்டி பட்டாலும் நான் திருந்துறேன்னா பாரு. இதுக்கு அடுத்து பாரு மூஞ்சில் முழிக்க மாட்டேன் வாயன், சத்தியமாக சொல்கிறேன்டி மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே ஒரு செம்ம கோத்தில் இருக்கான். மறுநாள் விடியுது, வாயனும் காலேஜுக்கு வரா. ஸோ வந்து அவன் எதுக்கு நேற்று நைட்டு வராமல் போயிருப்பானா? தேங் விட்டுருக்க மாட்டா. தேங் நல்லா தெரியும் ஜிம்மனுக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் வாயனாவை எதிர்பார்ப்பான் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதனால தான் வாயனை போக விடாமல் பார்த்துக்கிட்டது தேங் தான். ஸோ தேங்கால தான் வாயனால் வர முடியல. ஸோ அது ஜிம்மனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நினச்சி பார்த்துட்டே வாய் நடந்து வந்துட்டுருக்கா. இந்த ஜிம்மன் பையன் எப்படி கோவப்பட போகிறானோ, அவனோட கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியாதே. கடவுளே எப்படியாவது இன்றைக்கி என்னை காப்பாற்று, இந்த ஜிம்மன் பையனை மன்னிச்சு விட்டுருணும் கடவுளே ப்ளீஸ் அப்படின்னு கடவுளெலாம் கும்பிட்டுட்டு அப்படியே நேராக காலேஜுக்குள்ளே தான் வரா. ஜிம்மன் அங்கே தான் உட்காந்துருக்கான். வாயின் போய் முன்னாடி நின்று ஜிம்மன் அப்படின்னு கூப்பிட்றா. ஜிம்மனா கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. அங்கே ஒருத்தி இருக்கா அப்படிங்கிறது அவன் பார்க்கவே இல்லை. அப்படியே அவன் பாட்டுக்கு எஞ்சி போயிட்டுருக்கான். ஜிம்மன் நில்லுடா ஒரு நிமிஷம். ஜிம்மன் நான் சொல்கிறத கேளு ஜிம்மன். ஜாங்குக் அவளை போ சொல்லு. முகரையில் முழிக்க கூட முடியாது, என்னால் மூஞ்சில் கூட முழிக்க முடியாது. போ சொல்லு அவளை. மூஞ்சிலே முழிக்க வேணாம், அப்படியே போ சொல்லிடு. பேசணும் இஷ்டமே இல்லை, அப்படியே போ சொல்லிடு. போ சொல்லுடா. சிம்மன் என்கிட்ட பேச மாட்டியா? நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? எதுக்குடா கேட்கணும்? சொல்கிறா ஜங்குக்கு, எதுக்கு கேட்கணும்? என்கிட்ட கேட்டால் எனக்கு என்னன்னே தெரியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். இங்கே பாடுறா, போ சொல்லுடா அவளை. வரலே இல்லை அப்புறம் எதுக்கு? போ சொல்லு. சிம்மன் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி இல்லையா கூப்பிட்றா. வாயன் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வா ப்ரொஃபஸர் திட்டுறாரு, ப்ராக்டிக்கல் வேறு இருக்கு இன்றைக்கி, வா. ஒரு நிமிஷம் சிம்மன் போ சொல்லுடா. படிப்பு தான் முக்கியம், அந்த படிப்பே கட்டிட்டால சொல்லு போ. வாயன் வா. வரேன் சிம்மன், சாரிடா அப்படின்னு அவன் திரும்பிட்டான். வாயன் வேகமாக ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு தான் ஓடுறான். அவனுக்கா அந்த ப்ராக்டிக்கல் தான் முக்கியம். அதை விட்டுட்டு என்னை வந்து சமாதானப்படுத்துகிறாலாம் பண்ணவே மாட்டாளே, கிளிக்கவே மாட்டா. அப்படியே போயிடுடி, அப்படியே போயிரு, என்ன பண்ணுறேன் நானும் பார்க்குறேன், எத்தனை நாளைக்கு நானும் பார்த்துறேன், போயிரு அப்படின்னு சரிகானில் இருக்கான். கங்கெல்லாம் பார்க்குறா. எதுக்கு இந்த நான் இவ்வளோ சீன் போடுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்மன் என்ன நினச்சான்னு தெரில. அப்படியே உருன்னு வந்து இங்கே பாருக்காங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப் பண்ணிக்கலாமா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இப்போ எதுக்கு திடீர்னு வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டு இருக்க? நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா தானே போயிட்டுருக்கு. அப்படியா? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கோ? ஆமாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. அப்போது இது என்னது அப்படின்னு ஃபோட்டோ காமிக்கிறேன். என்னென்னா இவ்வளோ அந்த சாம் காலேஜ் படிக்கிற இன்னொரு பையன் சாமும் கிஸ் பண்ண மாதிரி ஃபோட்டோ, அதை காமிச்சு இது என்னது, எனக்கு சீட் பண்ணியிருக்க சிம்மன், அது யாரோ மாஃபிங் பண்ணியிருக்காங்க, உன்னை ஏமாற்றிருக்காங்க. உன்னை விடவா?
இல்லை ஜிமன், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. என்னமாவது புரிஞ்சுட்டு போகிறேன். ம் பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் ஏமாத்திட்டல, மூஞ்சிலே முடிச்சிடாத. இதுக்கடுத்து ஜிம்மனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆச்சா உச்சான சீன் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கழுத்து திருகி விட்டுருவேன். இவ்வளோதான் உனக்கும் புரியுதா? ஸ்டே அவே ஃப்ரம் மீ, ஓகே அப்படின்ட்டு அவன் பாடுக்கு சொல்லிட்டு போயிட்டான். கங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்படி கண்டுபிடிச்சா, யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி மண்டியை பிடிச்சிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஜான்சன், அதாவது ஜாக்சன், இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். என்னமோ சம்திங் ராங், இப்போ தான் குட்டியை குழப்ப முடியும் அப்படின்னு. வானும் ஒரு வழியாக ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வெளிலே வந்திருப்பா லேப் விட்டு. ஜிம்மன் கேண்டீனில் தான் உட்காந்துருக்கான். சரி அவன்கிட்ட பேசலான்னு போகிறதுக்குள்ளே இந்த ஜான்சன் பையன் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிக்கிட்டேன். ஏ சொல்லலாம், நெல்லு இந்தா, ரொம்ப நேரம் ப்ராக்டிக்கல் போச்சு போல், டயர்டாக வந்திருக்க, இந்தா ஜூஸ் குடி. எனக்கு வேண்டாம், நான் ஜிம்மன்கிட்ட போய் பேசணும், நீ விடு தள்ளு. ஐயோ, அவனே டென்ஷனில் இருக்கான், அவன்கிட்ட போய் நீ என்னத்த பேச போகிறான்? அவன் தான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறான்ல, அப்படி எதுக்கு அவன்கிட்டே போகிறேன்? இந்தா ஜூஸு குடி. ஐயோ, எனக்கு பைனாப்பிள் ஜூஸே பிடிக்காது, அதை போய் வாங்கிட்டு வந்து குடினா எப்படி குடிக்கிறது? நீயே குடி, எனக்கு ஒன்றும் வேணாம். இப்போ குடி, அவன் தான் உன்னை கண்டுக்கல அப்படின்னு வேணுக்குனே உன்னோட கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். வானும் எவ்வளோ தூரம் தான் அவாய்ட் பண்ண முடியும், அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறா. இவன் கேட்காம நொச்சரிச்சிட்டே இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் கேண்டீன் விட்டு வெளில போகிறா. ஜிம்னு இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்திருப்பான். பட் அவன் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டான். வானுக்கும் அதான் கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஒன்றுனா ஓடி வந்து நிற்பான், இப்போலாம் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு ஜிம்னு தான் முறைச்சி பார்த்துட்டு போயிருப்பா. ஜிம்னும் இதை கண்டுக்க மாட்டான். ஸோ ஜிம்னும் நேரம் அவனோட கிளாஸுக்கு போகிறான். கிளாஸுக்கு போய் டேபிளுக்கு கீழே பார்த்தா ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்னு அவன் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்னோட ஃபேவரட்டான சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. சின்ன வயசில் அவன் சாப்பிட்டது. ஜிம்னும் வாயனும் ஷேர் பண்ணி இந்த பஞ்சு முட்டைலாம் சாப்பிட்ருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் இப்போல்லாம் அதெல்லாம் பெருசாக அந்த ஊரில் கிடைக்கிறது இல்லை. பட் வாயன் நமக்காண்டி வாங்கி வச்சுருக்காளே அப்படின்னு அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இதில் ஒரு லெட்டரும் இருக்குது. சாரிடா, என்ன போக விடலை, அதனால தான்டா நான் வரல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்டா, பட் சாரிடா, அவனால் முடியலடா, மன்னிச்சிரு அப்படின்னு. அங்கே ஒரு நோட்ஸும் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் பெருசாக சமாதானம் ஆகலை. பட் அந்த கிஃப்ட்ஸை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுச்சு. இது பற்றதுக்குன்னு ஜிம்னு வாயனும் சின்ன வயசில் நிறையா க்யூட்டான பிக்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஜிம்னுக்கிட்ட கூட இல்லை. பட் வாயனுக்கிட்ட அதெல்லாம் நிறையா இருக்குது போல். அது எல்லாத்தையும் அதில் வச்சுருக்கா. அவன் அது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது தான் லியா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறா. லியாவை கூப்பிட்டு, வாயின் சாப்பிட்டாளா? ஆ சாப்பிட்லையா? ஆமாம், மார்னிங் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னான். லஞ்சுக்கு கேண்டீன் பக்கம் போனால் அந்த ஜாக்சன் தான் இருக்கானே, இதை குடி அதை குடின்னு உயிரை வாங்கி அவளை எதுவுமே பண்ண விடாமல் பண்ணிட்டான். உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்தா, பட் எல்லாத்தையும் குட்டியை குழப்பிவிட்டான். சரி, ஜிம்மன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. உனக்கும் தேங்கும் என்ன பிரச்சனை? நிறையா இருக்குது, அதை பற்றி எதுக்கு நீ கேட்குற? இல்லை, உன்னோட மேட்ச்சுக்கு வாயின் வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை பெல்ட்டை வச்சு அடிச்சிருக்கான், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மன் ஷாக் ஆகி, புரியல, என்ன சொல்கிற நீ? ஆமாம், இந்த மாதிரி நீ ஜிம்மனோட ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் போல். அதுக்கு வாயின் வந்து, இல்லை முடியாது, நீ சொல்கிறத நான் எது கேட்கணும், நான் தான் செய்வேன் அப்படின்னு கொஞ்சம் ஓவராக பேசிட்டா போல். அதுக்குன்னு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம பெல்ட்டை வச்சு அடிச்சிருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் ஊரில் இல்லை, அவங்க ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. ஸோ அடிச்சிருக்கான். அவள் முதுகுலாம் அவ்வளோ காயமாக இருந்துச்சு. அவளால் ஸ்டில் கையை கூட தூக்க முடியல, அப்படி அடிச்சிருக்கான். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அதை பார்க்கும்போது. ஸோ நீயும் வாயினா ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இதெல்லாம் கேட்கும்போது ஜிம்மனுக்கா அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீராக வருது. அப்படியே ஒரு மாதிரி மனசே உனக்கு உடஞ்சி போச்சு. அப்படியே ஃபுட்லாம் வாங்கிட்டு நேராக வாயின் எங்கே இருக்கான்னு தான் பார்க்க வரான். வாயின் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கா. அவளுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே சாஞ்ச மணிக்கு உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ஜிம்முன்னு வந்து உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் கண்ணை திறந்து பார்க்குறா. ஜிம்முன்னு உட்காந்துருக்கதா பார்த்ததும், டே ஜிம்மன் சாரி, வாயை மூடு, சாப்பிடு, இந்தா. என்னடா ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, எப்பயும் மேலே கோவமாக தானே இருப்ப, சாப்பிட்றி. என்னாச்சு ஜிம்மன்? டே அழுகிறியா ஜிம்மன், அழுகிறியா நீ? ஏய் தின்னு, எதுக்கடா அழுகிற? எதுக்கு ஜிம்மன் அழுகிற? சாப்பிட்றி,
சாப்பிடு, நான் அழமாட்டேன். சரி சாப்பிட்றேன். நான் சாப்பிடுங்கிறதுக்காண்டி தான் அழுகுறியா? இதுக்கெல்லாம் அழுகுறியா? அப்படின்னு அவளே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி உட்காந்து சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் அவன் ஒரு மாரி அவனோட மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறான். அங்கங்க மூஞ்சி திருப்பிட்டு இருக்கான். வாய்ன்னு தான் அவனோட ஃபேஸ் அப்படியே புடிச்சு. "என்ன சார்? எதுக்கு அழுகுறீங்க?" "ஏய் சாரிடி, நான் உன்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா?" "ஐய்யய்ய! நான் தான்டா சாரி கேட்கணும். நீ என்னடா என்ட்ட சாரி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "ஏய் இது என்ன கையில காயமா இருக்கு?" "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "ஏய் என்ன காமெடி? டேய்" அப்படின்னு ஜிம்முனும் அப்படியே ஓனர் ட்ரெஸ்லாம் விளக்கிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கங்க அடி பலமா விழுந்திருக்கும் போல பெல்ட்ட வச்சு. ஜிம்முனுக்கு அத பார்த்ததும் அப்படிதான் ரொம்ப அழுகை வந்துருச்சு. அப்படியே ரொம்ப அழுதுட்டு, "என்னடி இது? என்ன இது?" "அது விடு. உங்க அண்ணன் தானே அடிச்சான். சொல்லு உங்க அண்ணன் தானே அடிச்சான். போய் அவன போய் அடிச்சு ஏய் ஜிம்மன் ஜிம்மன் இருடா. இரு. ஜிம்மன் நீ என்ன பண்ற?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஜிம்மன் அப்படியே வாயன ஹக் பண்ணிக்கிட்டான். வாயனுக்கா, "டேய் ஓகே தான்டா நானு. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்க? என்னால மூச்சு விட முடியலடா. கொஞ்சமாவது லூஸ் விடு." "சரி. இப்போ முடியுதாடி?" "ம்." "என்ன ஆச்சு? எதுக்கு அழுகுற?" "எங்க அண்ணன் என்னை எப்பயுமே இப்படி தான் அடிப்பான். விடு. இத நினச்சுலாம் ஃபீல் பண்ணாத." "எனக்கா நீ அடி வாங்கியிருக்கியேடி?" "இதில் என்ன இருக்கு ஜிம்மன்? விடு. விட்டு தள்ளு. உனக்காக தானடா வாங்கினேன். விடு." "வயன், நான் ஒன்று கேட்டா நீ எனக்காண்டி பண்ணுவில்லடி?" "என்ன பண்ணணும் சொல்லு." "என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டில்ல?" "நான் ஏன்டா உன்னை தப்பாக எடுத்துக்க போகிறேன்? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. என்ன பண்ணணும்?" "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" "ஆ ஜிம்மன், ஜிம்மன் நீ என்ன ப்ராங்க் பண்ணுறியா? ஆ இல்லை எங்கள் அண்ணன் அடிச்சிட்டான்னு சொல்லி நான் சிரிக்கணுங்கிறதுக்காண்டி காமெடி பண்ணிகிட்ருக்கியா? லூசாடா நீ? இப்படியே கேட்ப? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அறிவு இருக்கா இல்லையா?" "திஸ் நாட் ஜோக் வேன். திஸ் நாட் ஜோக் ஓகே?" "நான் ஜோக் பண்ணலடி. சீரியஸாக கேட்குறேன். எனக்கு என்னமோ ஒன்று லவ் பண்ணணுன்னு தோணுது." "இல்லையா? எனக்கு உன் மேலே ஆல்ரெடி லவ் இருந்ததானும் தெரில. எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரில. என்னால் சத்தியமாக நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல. என் கூட வந்துரு. இப்போவுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வா." "ஜிம்மன், ஆர் யூ கிரேசி? எல்லாம் மெண்டல் ஆயிட்டியா? எப்படி பேசிகிட்டு இருக்க? போடா பைத்தியக்காரா. லூஸ் மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு. உனக்கு ஒரு காமெடி சென்ஸுக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதா? இப்படி தான் லூசுத்தனமாக நேரங்காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பியா? வேஸ்ட்டு ஜிம்மன் நீ. தள்ளுடா." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை தள்ளி விட்டுட்டு அந்த சைடு போகலான்னு பார்க்குறதுக்குள்ள அவன் கையை பிடிச்சி இழுத்து வாயனோட அப்படியே ஃபேஸ் அப்படியே ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிட்டான். வாயன் அப்படியே ஸ்டில் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்க. ஜிம்மன் அப்படியே வாயனை நல்லா கிஸ் பண்ணிவிட்டு வாயனை பார்க்குறான். வாயனோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போய் இருக்குது. அவள் ஜிம்மன் கிட்ட சத்தியமாக எதிர்பார்க்கல. அப்படியே ஜிம்மனையே பார்த்துட்டு இருக்கும்போது, "திஸ் இஸ் நாட் ஜோக் வயன். ஐம் அகெயின் டெல்லிங் யூ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் பார்த்துக்கிறேன் உன்னை. மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன். உங்கள் அண்ணன் வந்தா என்ன, யார் வந்தா என்ன, எல்லாவனையும் தூக்கி போட்டு நான் மிதிக்கிறேன். நான் இருக்காண்டி உனக்காண்டி. யாரும் நினைக்காத. உன் முடிவை நீ சொல்லு. சரியா? ஆனால் டைம் கொடுக்குறேன். லேட் பண்ணிடாத. புரியுதா? இன்றைக்கி வீட்டில் நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் வயனுக்கா இந்த ஷாக்லேருந்து வெளில வரவே முடியல. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்க. லியா தான் வந்து, "வயன், வயன், ஏ வயன், ஆ ஏ என்னடி ஆச்சு? எதுக்கடி பயப்படுற?" "ஒன்றும் இல்லை. இந்தா மெடிசன் சிமன் உனக்கு கொடுக்க சொன்னான், பெயின் கில்லர்னு." "ஓகே கொடு." "சரி ஓகே. ஏன் நீ ஒரு மாதிரி பயந்து நின்றுட்டு இருந்த? என்னாச்சு?" "அது லியா" அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. லியா சிரிச்சுட்டே, "எனக்கு எப்போமோ தெரியும் ஜிம்மன் உன்னை லவ் பண்ணுறான்னு. உனக்கு இப்போ தான் தெரியுதா? கூடவே இருக்க, இது கூட உனக்கு தெரியாதா என்ன? என்னடி நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஜிம்மன் என் ஃப்ரெண்டு." "அடிக்காதடி, உனக்கும் ஜிம்மனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ப்ராமிஸாக இல்லை. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே எனக்கும் ஜிம்மனுக்கும் நடுவில் கிடையவே கிடையாது. அவனுக்கு இப்போ எப்படி அந்த தாட்ஸ் வந்ததுன்னு எனக்கு தெரில." ம் இங்கே பாரு, ஒத்துக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. உனக்கு ஜிம்மனை பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் அது உனக்கு இன்னும் தெரியலை. தெரிய வரும் ஒரு நாள். ஜிம்மன் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டான் அவனோட லைஃப் பார்ட்னர் நீ அப்படின்னு. நீ இன்னும் ரியலைஸ் பண்ணல. அதுக்கான டைமை எடுத்துக்கோ.
அதுக்குன்னு ஜிம்மில் ஒதுக்கிலாம் வச்சிடாத. ஏன்னா ஜிம்மில் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறது உனக்கே நல்லா தெரியும். நான் சொல்லிட்டேன் தெரியும் நீங்கள் அவசியமும் கிடையாது. ம் சரி விடு வா மறந்து போட்டு விட்றேன் அப்படின்னு அவள் எல்லா மறந்தையும் போட்டு விட்றா. விட்டதுக்கப்புறம் வான் இன்னுமே ஒரு மாதிரி என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு டிஸ்டர்ப்டாக தான் இருக்கா. கிளாஸும் அட்டன் பண்ணுறா. காலேஜும் முடியுது. சரி சிவன் கண்ணில் படாமல் போயிடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள ஒரு கை வந்து சடார்னு பிடிச்சி இழுக்குது. சிம் என்ன பண்ணுற கையை விடு. வா நான் தான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னல வாடி. ஆஹா நான் உன் கூட வரல. நான் நான் லியா கூட போய்க்கிறேன். லியா நான் தனியாகவே போய்க்கிறேன். நீயும் என்னை கூட்டு போ. தேங்க்ஸ். இப்போ வரியா? அடி பாவி. இல்லைடா நான் நடந்தே போய்க்கிறேன். வர முடியுமா முடியாதா? ஆ சும்மா ஏய் வருவியா மாட்டியாடி? வர்றேன் அது அப்படின்ட்டு அவளை கூப்பிட்டு போகிறான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா பை.